விடாமுயற்சியும் தன் சுய உயர்ப்பால் உறுதியாக வெல்லப்போகும் விருச்சக ராசி அன்பர்களே. இந்த விருச்சக ராசிக்காரங்க சனி அஞ்சல் வருவது யோகங்க. அதை பற்றி பார்ப்போம். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் குரு பகவான் உங்கள் 2-5க்குரியவர் 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஏற்பட்டாலும் ஒரு வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும், புதுசாக கண்டுபிடிக்கணும், ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. இவங்க பேசுகிற முக்கியமான விஷயங்கள் மற்றவங்களுக்கு புரியலை அப்படிங்கிறதா நிதர்சனம். இந்த மாதிரி வரும்போதே ஒரு அஸ்ட்ராலஜி ஒப்பீனியன் வாங்கிட்டு அது என்ன கோயில் பரிகாரம் பார்த்து பண்ணிடணுங்க. ரொம்ப தாமதப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு கிரக மாற்றம் ஏற்படும் போது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும், எண்ணத்தில் மாற்றம் ஏற்படும். விடாமுயற்சியும் தன் சுய உயர்ப்பால் உறுதியாக வெல்லப்போகும் விருச்சக ராசி அன்பர்களே. இந்த விருச்சக ராசிக்காரங்க மட்டும் பார்த்திங்கன்னா பொதுவாக எப்பாற்பட்டாலும் முன்னேறணும், அச்சீவ் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கிற ராசியில் ஒன்று. இதில் நடக்க போகிற சனி பயிற்சி பலாபலனை பற்றி பார்ப்போம். சனி பயிற்சி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து அர்த்தாஷ்ட சனியாக இருந்து பல தொந்தரவுகள் கொடுத்துருந்தார். இப்போ நிறைய பேருக்கு போன வருஷம் எல்லாம் கேள்வி, குரு பார்க்குதுன்னாங்க சார், ஆனால் வேலை நடக்கலைங்க அப்படின்னு கேள்விக்கு பதிலே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு மாறுவது யோகத்தை கொடுக்க போகுது. பொதுவாக சனி அஞ்சல் வருவது யோகங்க. அதை பற்றி பார்ப்போம். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் குரு பகவான் உங்கள் 2-5க்குரியவர் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அது மட்டுமா 11இல் இருந்த கேது பகவான், இத்தனை இது நடக்குது. இப்போ மார்ச்சில் பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சி 2028 பிப்ரவரி 22 வரைக்கும் இருக்க போகுது. அப்போ இது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறத ஒவ்வொரு விஷயம் தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஜோதிடர் யுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க, வாழ்த்துக்கள். நிறையா புது ஜோதிடர்கள் பேசிகிட்ருக்கோம். உறுதியாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ரைட், கேள்விகள் சந்தேகங்கள்ட்ட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்ன நான் பேச போகிறேன் அப்படின்னா, வருமான ரீதியாக விஷயங்கள் என்ன, எதை கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது திருமணம் என்ற ஒரு தகவல் பற்றி, அதுக்கப்புறம் குழந்தை பிறப்பு, வேலை மற்றும் தொழிலில் ஏற்பட போகிற மாறுதல்கள், தொல்லைகள் எப்படி விலக போகுதுன்னு பார்ப்போம். முதல்ல விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாலே தன்னம்பிக்கையும் உண்டு, தளராத மனப்பக்குவம் உண்டு. எப்பேற்பட்டாலும் ஒரு வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும், புதுசாக கண்டுபிடிக்கணும், ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. இவங்க பேசுகிற முக்கியமான விஷயங்கள் மற்றவங்களுக்கு புரியலை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அவங்க என்ன சொல்லுவாங்க, நிறையா பேசுகிற, கோவப்படுற அப்படின்னு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை வலிமையாக மற்றவங்களை புரிய வைக்கிறீங்க. அது சரியான கருத்துங்கிறது சில வருடங்களோ ஒரு சிலருக்கு சில மாதங்களோ கழித்து தான் புரியும். அப்போ நீங்கள் அதை தாண்டி வளர்ந்துருப்பீங்க. உங்களுக்கு குடும்பம் சம்மந்தப்பட்ட உறவுகள் இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி நின்று எல்லாமே செய்வீங்க. கொஞ்சம் ஒத்துழைப்பு குறைவாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்டதில் வளர்ச்சி அடைய வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் மெயினாக இந்த ராசிக்கே பார்க்கணும். அடுத்து எப்போவுமே வேலை என்ற ஒரு விஷயத்தில் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள், அது உங்களுக்கு எப்போவுமே கை கொடுக்கும். ரைட், அந்த மாதிரி தன்மையோட உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலவரனை பார்ப்போம். பொதுவாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். சனி பயிற்சி அடைந்த பின் அப்போ திருமணம் என்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் குயிக்காக ப்ராசஸ் பண்ணுங்கள். குரு பலன் 8க்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக வாய்ப்புண்டு. அதனால் 7ல் குரு இருக்கும்போதே திருமணம் நிச்சயம் பண்ணக்கூடிய வாய்ப்புண்டு. இது ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும். அப்போ நீங்கள் எதிர்பார்த்த மனதுக்கு பிடித்த உங்களோட வளர்ச்சிக்கு தகுந்த வரன் வருகிற காலகட்டம். பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நட்சத்திர பொருத்தம் தாண்டி கிரக பொருத்தம், கட்ட பொருத்தம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்ன ரீதியாக பொருத்தங்கள் உண்டு. குழந்தை பிறப்பு இருக்கா, கூட்டத்தசை வருதா, இந்த நிறைய விஷயம் பார்க்கணும். பொதுவாக 10 பொருத்தம் மட்டும் பார்க்குறதுக்கு ஜோசியர் தேவையில்லை. நீங்கள் ஒரு ஆப்பிள் போட்டாலே வந்துடும். அதை தாண்டி இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கங்க. தோஷம் இருக்கிற ஜாதகத்துக்கு தோஷம் இல்லாத ஜாதகம் பொருத்தலாம். அந்த மாதிரி நிறைய ஜாதகம் பொறுத்திருக்கும். ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது, அதெல்லாம் போட்டுருக்கலாம். அப்போ விதிவிலக்கு நிறையா இருக்குது. ஒரு நல்ல ஜோதிடர் ஆலோசனை பண்ணி திருமண பொருத்தம் பாருங்கள். பொதுவாக திருமணம் பாடும்போது ஒரே ஒரு விஷயம் கவனிக்க வேணும், கோயிலில் கல்யாணமாக மண்டபத்திலையா, அப்போ முகூர்த்த நாள் என்ன, எந்த மாதத்தில் வச்சா யோகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கண்காணித்து பண்ணுங்கள். இதில் ஒரு சிறப்பு விஷயம்னா, நிறைய பேர்த்துக்கு உறவில் திருமணம், விருப்ப திருமணம், மனசுக்கு பிடிச்ச வரன் அமையும். இதில் ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் திருமண ரீதியாக பிரிஞ்சிட்டு இருந்தவங்க கூட சேர வாய்ப்பு உண்டு. சொல்லுவாங்க, சார் ரொம்ப நாளாக ஒரு சின்ன மனசாதல் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. இப்போ அவ்வளோ சுபிச்சமான நிலை. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்குதுன்னா, ஒரு சில காலங்களுக்கு முன் மன கஷ்டப்பட்டு ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த 9ஆம் அதிபதி குரு லக்னத்தில் இருந்து குரு பார்க்குது. அப்போ இந்த நீச்சம்னு இருக்கக்கூடாது, குரு பார்க்கறனால வலிமை பெறுவதால் அடுத்த திருமண வாய்ப்புகள் சிறப்பாக இருக்க வாய்ப்புண்டு. வாழ்த்துக்கள்னு சொல்லலாம். இப்போ வேலையை பற்றி பேசுவோம். 6ஆம் பாவம் சில வாதங்கள் பார்த்திங்கன்னா
9ஆம் ஸ்தானத்தில் வலிமை கொண்டிருந்தார். உங்கள் ராசியாதிபதி வேறு. சில மாதங்களாக என்ன நடக்குதுன்னா, வேலை செய்கிற இடத்துல ரெஸ்பெக்ட் கம்மி, நம்மளை எல்லாமே சரியாக ஒர்க் பண்ண விடலை, பண்ண ஒர்க்குக்கு அங்கீகாரம் கிடைக்கல, ஏதோ ஒரு நெகட்டிவாக இருந்துட்டு ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணல. இப்போ என்னென்னா எதிரிகள் தொந்தரவாக இருக்கிறது, உங்களோட வளர்ச்சியை தடை ஏற்படுத்திகிட்டே இருந்தாங்க, ப்ரொமோஷன் கிடைக்கிறது தள்ளி போனது, இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் சொல்லிட்டு போனோம். இது கோச்சார ரீதியான நிகழ்வுகள். பொதுவாக இந்த மாதிரி வரும்போதே ஒரு அஸ்ட்ராலஜி ஒப்பீனியன் வாங்கிட்டு அது என்ன கோயில் பரிகாரம் பார்த்து பண்ணிடணுங்க. ரொம்ப தாமதப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு கிரக மாற்றம் ஏற்படும் போது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும், எண்ணத்தில் மாற்றம் ஏற்படும். இந்த கிரக மாற்றம் பார்த்திங்கன்னா சின்ன கிரகமாக இருக்கணும் பரவாயில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் தன்மைனா ஒரு 45 நாளில் மாறிடும். இதுவே குருவாக இருந்தால் ஒரு வருஷம் உழைக்காமல் இருக்கிறதா. இதே சனியாக இருந்தால் அப்போ தொந்தரவுகள் வரும்போது ஒரு ஆலோசனைக்கு பெற்று அது என்னென்னு பார்க்கணும். இப்போ வேலை செய்கிற இடத்துல எந்த தொந்தரவுகள் தொல்லைகள் விலக காலகட்டம் வந்தாச்சு, உங்களை வலுப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த வேலை சம்மந்தப்பட்ட அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் வருகிற காலகட்டமாக இருக்குது, அதை பாருங்கள். இப்போ முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, வேலையை செய்கிற இடத்துல ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை செக் பண்ணக்கூடாது, சர்ச் பண்ணக்கூடாது. இப்போ வேலையிலேருந்து இன்னொரு இடம் மாறலாம். பொதுவாக வேலை இருக்கிற இடத்த கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வேலை மாறுதலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படி மாறுதல் ஏற்படுகிறது. அது லக்ன தசாபுத்தி அடிப்படையில் அப்படி மாறுவங்க இருக்கிற வேலையை பிடிச்சிக்கிட்டு வேறு பக்கம் போகலாம். நிறைய பேத்துக்கு வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் உண்டு. வெளி மாநிலம் வேறு பக்கம் போகிறது. அப்போ இன்னும் ஒரு சிலர் நிறைய பேர் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணுற அம்சம் இருக்குது. அப்போ வேலையை சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய மாறுதல் நடக்க போகுது. இந்த மாறுதலை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி, அதான் தொழில் காரகன் சூரியனாக இருக்கார். அவர் நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார். அவருக்கு 10ஆம் வீட்டை இத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்த சனி பகவான் மாறுது இல்லையா. அப்போ தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு விருத்தி பண்ண போகிறீங்க. அங்கேருந்து தொந்தரவுகள் ஸ்லோ டவுன் ஆனது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட், சார் எல்லாமே பண்ணிடுறோம், ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன், ஆனால் சேல்ஸ் ஆக மாட்டேது. ஒரு சில சேல்ஸ் ஆகுது, வருமானம் வரல சார், லேட் ஆகிட்டே இருக்குது, பணம் எல்லாமே விற்று போயிருக்கு, கையில் காசு நிற்கலை. இது தான் சில வருடங்களாக கேட்டுட்டு இருந்தது இந்த விருச்சிக ராசிக்கு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, வேலையாட்கள் திறம்பட செய்ய போகிறாங்க. உங்களுக்கு கான்டாக்ட் நிறைய கிடைக்க போகுது, பிஸ்னஸ் அதிகரிக்க போகுதும். ஆனால் லாபத்தில் குறை உண்டு. அது என்ன லாபத்தில் குறை, இதை மட்டும் எப்படி சரி பண்ணுறது? இப்போ ஒரு பொருளை நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்றுறீங்க, 90 ரூபா பொருள் 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ 100 ரூபாய்க்கு கொடுக்காம 97 ரூபாய்க்கு ஒரு 3 ரூபா குறைச்சி கொடுங்க. ஏன்னா 11ஆம் வீட்டுக்கு சனி சம்மந்தப்படும் போது லாபத்தை குறைக்கணும். அப்படி லாபம் வைக்கிறீங்கன்னா அதை திருப்பி இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும். அப்போ இந்த நேரத்தில் ஆஃபர் போடுறது, அப்போ இல்லை கொஞ்சம் ரேட்டை குறைச்சி கொடுக்கறது, தள்ளுபடி விலை மாதிரி இதெல்லாம் ஒரு சீர்திருத்தம் பண்ணும் பொழுது நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆவாங்க. அதன் மூலம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அப்போ உங்களுக்கு டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸுங்கிறது விலையை குறைச்சி பொருளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, பல்காக பர்ச்சேஸ் பண்ணி சின்ன ரேட்டுக்கு கொடுக்க பாருங்கள். இதுதான் உங்களுக்கு வளர்ச்சியான காலகட்டமாக இருக்குது. ஆக மொத்தம் நீங்கள் வளர்ந்துருவீங்க அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தே இல்லை. பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். பொதுவாக உங்களுக்கு 3ஆம் அதிபதி 5 நல்லா பார்க்கணும். 3க்குரியவர் சனி, 4க்குரியவர் 5 அவரே வரார். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, வேலை சம்மந்தப்பட்டதுக்காக ஒரு வண்டி வாங்கலாமா, ஒரு வாகனம் வாங்கலாம், ஒரு எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட டிவைசஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும். அதையும் வாங்கி இது பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. ரைட். அடுத்து நான் நேராக சொத்து விஷயத்துக்கு போகிறேன். இப்போ சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனையும் வந்துகிட்டே இருக்கும் கோச்சாரத்தில். பொதுவாக என்னென்னா 3, 4, 5 இதான் தொடர்பு ஏற்பட்டாலே இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், அது செகண்ட் ஹேண்டாக வாங்கணும், கட்டுறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது. சொத்து சுகங்கள் செகண்ட் ஹேண்ட் வீடாக வாங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது இருந்தால் அதை ப்ராசஸ் பண்ணுங்கள். பத்திரங்கள் சம்மந்தப்பட்ட திருத்து பத்திரங்கள் போட வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இது வளர்ச்சியை கொடுக்கும், படிநிலையை கொடுக்கும். 5ல் இருக்கிற சனி தன் 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணுறதுனால திருமணத்தை விருத்தி பண்ணுவார், விரைவுபடுத்துவார் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அப்போ இது ஒரு வளர்ச்சியான காலகட்டம். 5ல் இருக்கிற சனி நிறைய பேருக்கு லவ் மேரேஜான்னு கேட்போம், இல்லை சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிடலான்னு கேட்கக்கூடிய அம்சத்துக்கு ஏற்படுகிறது. இப்போ பிஸ்னஸுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல பார்ட்னர்ஷிப்பாக மாற்றிக்கணும். கல்யாணம் எடுக்காமல் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் வராரா, கூட்டு சம்மந்தப்பட்டது வராங்களா, அப்போ பூர்வீகத்திலேருந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கக்கூடியது. இப்போ இது பிஸ்னஸுக்கு. அதே இது வீட்டுக்கு என்ன சொல்ல போகிறோம், வீட்டில் பங்குதாரர் வராங்க, ஒரு சொந்தத்தில் 2 சைட் இருக்குது, நீங்கள் ஒன்று வாங்கிக்காங்க, நான் ஒன்று வாங்கிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி கூட்டாக வண்டி வாகனம், தொழில், ஃப்ளாட்டு இந்த மாதிரி வரப்போகுது. ஆக மொத்தம் நல்லாயிருக்கும். காவல் தெய்வ கோயில்கள், குலதெய்வ கோயில்கள் அனுகிரகம் உண்டு. குலதெய்வ கோயில்கள் திருப்பணி ஒரு இதெல்லாம் உண்டு. அதுக்கு உண்டான கலந்து கொள்ள வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு. ரைட். இப்போ உங்கள் 5ஆம் அதிபதி குரு 8ல் போகிறார். இங்கே தான் முக்கியம். 2, 5 8. இப்போ பொதுவாகவே ஃபிக்ஸ்டு டெபாசிட், இன்சூரன்ஸ் இல்லை நகையாக வாங்கி வைக்கிறது, லாக்கரில் வைக்க வேண்டும் அர்த்தம்.
இப்போ லாக்கரில் ஒரு பணத்தையோ நகையோ வைக்கலை, ஃபிக்ஸ்டு டெபாசிட் வைக்கல, என்ன ஆகும்னா இன்னும் நகையை கொண்டு போய் அடகு வைக்க வேண்டி வச்சிரும். 8ஆம் இடங்கிறது அடகு வைத்தல், லாக்கர்னு அர்த்தங்க, இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு அர்த்தங்க. ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியணும், அதனால் அதை பயன்படுத்த முடியாதுன்னு அர்த்தம். அப்போ இந்த வருடம் என்ன செய்யணும், ஒரு பணத்தை கொண்டு போய் ஒரு குறிப்பாக ஒரு 30,000 40,000 ஒரு பணத்தை போடுறது, இல்லை அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு 1,00,000 2,00,000 போய் பணத்தை போட்டுட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் அந்த மாதிரி இன்கம் எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் ரியல் எஸ்டேட் இன்கம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் செட் ஆகுமே தவிர ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கவனிக்கணும். அதில் லாங் டேர்ம் ஃபண்டு அது மாதிரி போட்டுக்கலாம். பட் இதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த நேரத்தில் ஒன்று கவனிக்கணும், ட்ரேடிங் சம்மந்தப்பட்டதில் ஆன்லைன் ட்ரேடிங்கில் டே ட்ரேடிங் போயிடக்கூடாது. டே ட்ரேடிங் ஃபாரெக்ஸ் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு அமைப்பு இல்லை. இந்த காலத்து இளைஞர்கள் தான் கேட்குறாங்க, ஆன்லைன் மூலம் ஆன்லைனில் விளம்பரங்கள் சம்மந்தப்பட்டது, கேமிங் விளாண்டா காசு வரும். இந்த நேரத்தில் மனசே எங்கே போகும்னா 5 8 சம்மந்தப்பட்டாலே கேம்லிங்னு அர்த்தம். இப்போ தான் பசங்க இந்த கேமு IPL வரப்போகுது, அதில் கேமில் விளாட்றேன், ஒரு கேம் விளாண்டா காசு வருது, அந்த மாதிரிலாம் போவாங்க. அது போகக்கூடாது. பண விரயத்தை கொடுக்கும் ஆண் பெண் இருவருக்குமே இது ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிச்சுக்கங்க. ஹெல்த் இதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்ந்து அப்பாயின்மெண்ட் முறையில் கொடுக்கப்படும். அதோட முக்கியமாக என்ன பரிகாரம்னு இறுதியில் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தை கேட்டுட்டு இன்னும் வளர்ச்சி பெறுங்கள். ரைட். இப்போ 11ஆம் ஸ்தானாதிபதி புதன், அவரே 8ஆம் ஸ்தானாதிபதி. இப்போ ரெண்டுமே இந்த இதுக்கு சனி பகவானை பார்க்குது. இப்போ என்ன சொல்ல வரோம், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். கூட ரொம்ப நாளாக ஒரு வழக்குகள் இருக்குது, அது முடிவுக்கே வரல. அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம். முக்கால்வாசி நேரம் காம்ப்ரமைஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா நல்லது. ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருந்தாலும் கொஞ்சம் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்குண்டான பரிகாரங்கள் என்னென்னு பார்த்து சரி செய்ய வேண்டும். அப்போ முக்கால்வாசி நேரம் காம்ப்ரமைஸ் வைக்கிறது பெட்டர். இப்போ உங்கள் கால்கள் சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு பணம் சம்மந்தப்பட்டது, பொருளாதார ரீதியாக ஒரு விருத்தி உண்டு. இப்போ வெளிநாட்டு பணமாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் செய்த பணமாக இருக்கலாம், வீடு வாங்குகிற எண்ணங்கள், ஒரு வாடகை விடுற எண்ணங்கள், இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும். இப்போ ட்ராவல் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரிக்கு நல்லா இருக்குது. நகை, பேங்கிங் செக்டாரில் இருக்க அமோகமாக இருக்கிற காலகட்டம். டீச்சரு, இந்த ஐடி துறை 3ஆம் அதிபதி 5ல் இருக்கும், ஐடி சம்மந்தப்பட்ட துறை இருக்கிறதுக்கு யோக பலனை தர வல்லது. அப்போ ஐடி, சினிமா, மீடியா இவங்களுக்கெல்லாம் யோகம் சூப்பராக இருக்குது. வேறு கொஞ்சம் ட்ராவலிங் இருக்கும், வேறு மாநிலங்களில் போயிட்டு வர காலம்ன்றது அதை பார்த்துக்கங்க. இப்போ ஹெல்த், பொதுவாக ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் இருக்கிற பிரச்சனை தான் க்யூர் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், மூட்டு சம்மந்தப்பட்டது, நிறைய பேர்த்துக்கு இதயம் சம்மந்தப்பட்டதாங்க யோசனை. லங்ஸ், இதயம் இது சம்மந்தப்பட்டது நிறைய பேர் சின்ன வயது கூட பாதிச்சிட்டாங்க. ஒரு பயம் வந்துருச்சுன்னு. பொதுவாக அதை பார்த்துக்கணும். ஆல்ரெடி வியாதி இருக்கிறவங்க மருந்து மாத்திரை சாப்பிடணுங்கிறது முக்கியம். இளைஞர்கள் அந்த மாதிரி ஏதாவது சின்ன தான் டாக்டர் செக் பண்ணிக்கோங்க. சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், ஆனால் அதை தவற விடக்கூடாது. ஒரு மருத்துவம்னு பார்க்கும் பொழுது அலோபதி, ஆயுர்வேதம், யுனானி, சித்தா இது மாதிரி நிறைய மருத்துவ முறை இருக்குது. ஃப்ளவர் மெடிசன் வரைக்கும். அதில் உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும். எடுத்தோடனே எல்லா மெடிசனும் எடுத்து உடம்பை கெடுத்துக்கக்கூடாது. ரைட். பொதுவாக சித்தா மெடிசன் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் எஃபெக்ட் இல்லாத மெடிசனாக பாருங்கள். எக்ஸசைஸே உங்களுக்கு சிறந்த மெடிசனாக இருக்குங்க. சைக்கிளிங் போகிறதா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இப்போ என்ன கோயில்கள், என்ன பரிகாரம் பண்ணால் என்ன ராசி எண்கள் பார்த்துருவோம். இப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வல்ல எண்கள் அப்படின்னா என்னதுமா, நீங்கள் குறிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா ஒரு வெளி மாநிலத்தில் இருக்கிற குக்கே சுப்பிரமணியம் ஒரு முறை சென்று வரணும். குக்கே சுப்பிரமணியம் அப்படி இருக்குது, அங்கே சென்று வர மிகுந்த சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் தவறாமல் குரு பகவானை கட்டியாக பிடிச்சிக்கணும். குரு பகவானை அடிக்கடி வழிபாடு செய்ய செய்ய பணம், நகை சம்பந்தப்பட்ட யோகமும் தடைகளிலிருந்து விலகக்கூடியது. நகை அடகு வைத்த நகையை மீட்கக்கூடியது. கடனிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த குரு பகவானும் குக்கே சுப்பிரமணியம் இது உண்டு. அப்போ இந்த 2 பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு சனிப்பயிற்சியில் இருக்கிற ஒரு தொந்தரவுகள், தொல்லைகள் விலகக்கூடிய அம்சம் இருக்குது. ஆக மொத்தம் வளர்ச்சியாக இருக்கும். பொதுவாக கடன் அதிகமாக இருந்துச்சா இன்னொரு முருகர் வழிபாடில் ஒன்று இருக்குது, ஆறுமுகம் இல்லை ஷண்முகம் கந்தசஷ்டி கவசத்தை கேட்டு வரமும் மாற்றுதல் ஏற்படுகிறது. இது கண்கூடாக ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். வேறு கேள்விகள், சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.